அதை வந்து அவர் கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தார். தலைவருக்கு வந்து பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகலைன்னு மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சுன்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிகிட்டே சொல்லுவார். ஏங்க நீங்கள் பேன் கார்டு எடுக்கலையான்னு கேட்ட உடனே பேன் கார்டு எடுத்துட்டேன், 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்தேன்னு சொன்னாருங்க. அந்த மாதிரி அவருமே இதே பாயிண்ட்டை கேட்டார். அப்போ அவர்கிட்ட கேட்குறது கந்தசாமி சொல்லுவார், சார் எனக்கு வந்து கணக்கு வந்து மெட்ராஸில் இருக்குது, நான் அங்கேயா போகணும் அப்படின்னாரு. ஆமாம், பென்ஷன் பே ஆஃபீஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அங்கே தான் கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆக ஒரு வகையில் நமக்கு வந்து இந்த பேன் கார்டும் ஆதார் கார்டும் எல்லோரும் லிங்க் பண்ணிட்டீங்களா? லிங்க் பண்ணாதவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும், ட்ரெஷர்லேருந்தே போட்டு விட்ருவாங்க. தலைவரே, மாநகர தலைவரே போய் 2 தடவை போய் கேட்டிருக்காரு. யூ நீட் நாட் கெட் ஒரீடு, நாங்களே பண்ணி விட்றோம்னு சொல்லி மாநகர தலைவர்கிட்ட சொல்லி விட்டாங்களாமா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி. போனீங்கல்ல ட்ரெஷரிக்கு? ஆமாம். அதனால் நம்ம கொடுக்காம இருந்தால் அது வந்து நாளை பின்ன ஃபைனாக வரும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு ஆச்சுங்களா. இப்போ எல்லோரும் களஞ்சி மேப் வச்சுருப்பீங்க அவங்கவுங்க. அதனால் வந்து இங்கே வந்து தான் நமக்கு வந்து மஸ்டரிங் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இல்லாட்டாலுமே, களஞ்சி மேப் இல்லாட்டாலுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் எப்படியும் இருக்கும். இப்போ ஸ்மார்ட் ஃபோனாக என்ன சொல்கிறது, ஸ்மார்ட் ஃபோன் தான் எல்லார் கையிலையும் வச்சுருக்குறாங்க. அதில் வந்து களஞ்சி மேப்பை டவுன்லோட் பண்ணி எல்லோரும் அவங்க வீட்டில் இருந்தே மஸ்டரிங் பண்ணிக்கிற வேண்டியது கட்டாயம். ரொம்ப முடியாதவங்க, இல்லை நமக்கு வந்து பிபிஓவில் ஒரு என்ட்ரி விழுகணும் அப்படின்னு நினச்சவங்க மாத்திரம் எங்கே வந்தால் போதும், ட்ரெஷரிக்கு வந்தால் போதும். இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் தலைவர் சொல்கிறாரு ஆச்சுங்களா. ஆக அந்த வகையில் அதை பொறுத்த மட்டும் இப்போ மஸ்டரிங்க்கு பொறுத்த மட்டும் சொல்லியாச்சு. பேன் கார்டு ஆதார் கார்டு சொல்லியாச்சு. பிபிஓவில் பார்ட் 2 பகுதியில் ஸ்பவுஸ் நேம் இருக்காங்கிறத பாருங்கள், போன உடனே பாருங்கள். இது அடிக்கடி வலியுறுத்திக்கிட்டே வர்றாரு. நம்ம யாருக்கு சார்? யார்? அவரோடதில்லை. ஆமாம், கந்தசாமியோடதில் ஆமாம், ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனால் பென்ஷன் பே ஆஃபீஸில் வாங்குறாருங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. லீகல் ஹேர்ஸ் இருந்துச்சுல்ல சார்? லீகல் டேட் ஆஃப் பர்த் போடல. நன்றி நன்றி. ஆமாம் ஆமாம். அப்படின்னு சொல்லி எல்லாரும் பண்ணணும். அது யாருமே பண்ணல. அது அவர்ல லீகலே போட்டுருக்காங்க. லீகல்ல டேட்டா பத்தி யாருக்குமே கிடையாது. டேட்டா பத்தி யாருக்குமே இல்லை. இவருக்கு வேணும். மொத்த வயசை தான் சொல்லிட்டாங்களே, டேட்டா பத்தி மாதம் தேதியெல்லாம் இல்லை. அது என்னங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆச்சுங்களா. இப்போ அதை பொறுத்தமல்ல இப்படி இருக்குங்க. அதே போல் ஸ்பவுஸ் நேம் இருக்கு இல்லையா, ஸ்பவுஸ் நேம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்திரமோகன் சார் இன்றைக்கி வரலையோ? வரல. சந்திரமோகன் சார் வந்து அவர் மிஸ்ஸஸ் நேமில் ஏதோ மிஸ்டேக் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து த்ரூ டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணி ஏஜி வரைக்கும் போய் கரெக்ட் பண்ணி வாங்கிட்டார். அதே போல் நமக்கு இன்னொருத்தர் யார் இருக்காருன்னா முருகேசன் இருக்கார் இல்லையா, மாவட்டத்தில் இணைச் செயலாளர் ஒருத்தர் இருக்கார் முருகேசன், சைக்கிளே வருவார் பாருங்கள். அவருக்கும் வீட்டில் வந்து ஒரு நேம் வந்து அவர் நேம் சுஷிதா தேவியே ஏதோ பேர். அந்த அம்மாவுக்கு நேம் வந்து கரெக்ஷன் ஆகலை, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இதெல்லாம் எப்போ அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, பென்ஷனில் இறந்துட்டாருன்னா ஸ்பவுஸ் ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்பவுஸுக்கு வந்து அப்ளை பண்ணுற போது சிரமங்கள் வரலாம். இன்னும் சொல்கிற போது ஆதார் கார்டு கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். இதுக்கு அது டேலி ஆகாது. அதனால் கண்டிப்பாக நான் வந்து பார்த்துக்கொள்ள வேண்டியது அதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸ்பவுஸ் பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் ரெவிஷன் பென்ஷன் ப்ரொப்போசல் யார் மூலம் ஏஜிக்கு அனுப்புனாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக 3 பிரதிகளில் மனு அனுப்பணும். பிபிஓ ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். யாருக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அவங்களுக்கு. ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் பர்த்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இவ்வளவும் சேர்த்து தான் நீங்கள் அந்த ஆஃபீஸருக்கு அனுப்பணும். அனுப்பிச்சா அவங்க வந்து ஏஜிக்கு அனுப்புவாங்க. ஏஜிக்கு அனுப்பிச்சு நமக்கு காப்பி மார்க் பண்ணுவாங்க. இப்போ முருகேசன் கேஸில் வந்து அவங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருந்தார் போல், நேரே கொண்டு கொடுத்த உடனே அவங்க ஆஃபீஸில் ஒரு வாரம் 10 நாள் அலைஞ்சிருக்காரு. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி விட்டாங்க. ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு இஸ் அவைட்டிங் ஆர்டர்ஸ் ஃப்ரம் தி ஏஜி. அந்த ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குக்காக ஒரு ப்ரப்போசல் சரியாக போயிடுச்சு. முருகேசன் சந்திரமோகன் தான் வந்து சாட்சின்னு சொல்லிருக்கு. 13/6 நம்ம இவர் கந்தசாமி என்ன இறந்தார். அன்றைக்கே போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி இறந்தவங்களில் இப்போ சமீபத்தில் வந்து அந்த கந்தசாமி இறந்ததுக்கு சரி, ஆறுமுகம் இறந்துருக்கிறாருங்கிறது நேற்று தான் தகவல். நேற்று காலையில் சாயங்காலம் 5-10 மணிக்கு தான் சார் ஃபோன் பண்ணாங்க. ஒரு சிவநாத் தான் ஃபோன் பண்ணார். சார் இந்த மாதிரி தகவல் தெரியுமா? யாருங்க ஆறுமுகம் இருக்கும்? டக்குன்னு ஒன்றும் ஐடென்டிஃபை ஆகலை. சார் நம்ம ஆஃபீஸுக்கு ஒயிட் அண்ட் வீட்டில் வருவார்ல, அவர் தான் சார் டிப்டி தாசில்தார், ஆர்ஒய் ரெவன்யூ ஆஃபீஸில் அசோசியேஷன் தங்க தலைவராக இருந்தவர். அப்படி சொன்ன பிறகு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து முடிஞ்ச பிறகு போகிறதாக இருக்கிறாங்க போல். என்னடா 9 மணிக்கெலாம் அவங்க பாடி எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி ஒரு தகவலுங்க. அதனால் அது ஒரு தகவல். அடுத்து 15/5 பென்ஷன் அசோசியேஷன் நடந்துச்சு. பெண்டிங் கேசஸ் ஏதாவது இருக்கான்னு சொன்னால் அண்ணன் சீனியர் அண்ணன் வந்து ஒரு 3 கேஸ் கொடுத்தாங்க. சார் என்கிட்ட இந்த மாதிரி கேஸ் இருக்குது, நம்மகிட்ட ஏற்கனவே கொடுத்துருக்கோம், ரெக்கார்டெலாம் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து
அதுக்கு வந்து ஒரு கேஸ் வந்து ஏஜி ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் காப்பி வரணும் அப்படிங்கிறது ஒன்று. மிச்சம் 2 வந்து அரியர்ஸ். என்னென்ன அரியர்ஸ்? அதில் வந்து இப்போ எத்தனை போட்டிருக்காங்க? 3 கேஸில் வந்து 15 ரெப்ரசன்ட் பண்ணதுனால சார் வந்திருந்தாங்க. அன்றைக்கி ஒரு சார் வரல, பட் ரெப்ரசன்ட் பண்ணோம். அது 3ல் வந்து ஒரு கேஸுக்கு வந்திருக்கு, ஒரு கேஸுக்கு ஏஜி ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் வந்துருச்சு, காப்பி ஆஃப் தி ஆர்டர். அவருக்கு வந்து பே ரீஃபிக்சேஷனுக்காக உண்டான ஆர்டர் வந்திருக்கு. அது தவிர நம்ம ஓஆர் சிவநாத்துக்காக சொன்னோம், சிவநாத் சார் நீங்கள் சிவநாத் சார் ஒருனா கூட்டிகிட்டு போய் ஒரு ஆட்டம் ஆடிட்டு வாங்க, தலைவரை சிவநாத் சாரை கூட்டிகிட்டு போய் அவரை கூட்டிகிட்டு போங்க. நீங்க எங்க வாங்க, நீங்க இப்படி கூட்டிட்டு போங்க, உங்களை உட்கார வச்சுட்டு அந்த பக்கமா சிவநாத் இவனை கூட்டு போறோங்க. வேணாம் மீட்டிங் வேணாம் உரிமையோட அப்புறம் கூப்பிடுங்க. நம்ம ஏகோ பாக்குறோம்ல இருக்கணும்ல பண்றேன் சார் வெளியே. நானும் தலைவர் சொல்லிட்டு வந்தோம்னீங்களே. இல்லை காலையில் உங்கள்கிட்ட சொன்னோம்ல கொஞ்ச நேரத்தில் போவோம் சார் அப்படின்னு சொன்னோம். நீங்கள் கவனிச்சிக்கல போல. அழகர்சாமி நீங்களும் போனேன்னு சொன்னாங்க. அழகர்சாமி நீங்களும் போனீங்களோ? 2 பேரும் தான் 2 பேரும் போனீங்கன்னு சொன்னோம். ரைட். அதனால் இப்போ நம்ம ஆஃபீஸு இந்த எத்தனை மீட்டர் இருக்குங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு, நம்ம டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிக்கு, நம்ம ஆஃபீஸுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸு 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஆக இந்த 100 மீட்டருக்குள்ளே இருக்கிற நமக்குள்ளே ஒரு அது பேர் என்ன ரெப்ரஸன்டேஷனை வச்சுக்கிட்டு நம்ம மற்றவர்களுக்கு குறைதர்களை தீர்ப்பாக தப்பாக சொல்லலை. அது வந்து அடிக்கடி வி ஹேவ் டு ஸ்ட்ரெஸ் தி ட்ரெஷரி ஆஃபீஸர் கன்சர்ன். நாங்கள் வந்து 15 மீட்டிங் நடத்திட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் நடத்தி முடித்த பிறகு மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம். சோஃபார் மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் அவங்க போடவே இல்லை, போடவும் மாட்டாங்க போல் தெரியுது. இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. அது அவங்களோட குறைபாடு, அதை நம்ம குறைவாக சொல்லலை. ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நேற்று கூட செங்கல்பட்டுலேருந்து 27/6 மீட்டிங் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட தலைவர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். எவ்ரி மந்தில் வந்து இந்த மாதிரி மீட்டிங் போடுறாங்க. அது மாதிரி பென்ஷன் பே ஆஃபீஸ் எவ்வளோ பெரிய ஆஃபீஸு, பென்ஷன் பே ஆஃபீஸில் எத்தனை பேர் அங்கே பென்ஷனர்ஸ் இருப்பாங்க. அது வந்து நியர் டு சென்னை. அவங்க வந்து எவ்ரி மந்த்லி போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸே அனுப்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் பூராத்துக்கும் ஒரு இண்டெக்ஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதையுமே நம்ம இங்கே ட்ரெஷரியில் கொடுத்தோம். இந்த மாதிரிலாம் போடுறாங்க, நீங்கள் மாதம் வாரி எங்களுக்கு போடுங்க சாமி அப்படின்னு. நம்ம லெட்டர்லாம் பார்த்துட்டு ஜென்ரல் செக்ரட்டரி என்ன பண்ணார், அவரே டைரெக்டாக கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு எழுதிட்டார். இந்த மாதிரி மாதந்தோறும் பென்ஷன் பே ஆஃபீஸில் மீட்டிங் போடுறாங்க பென்ஷன்ஸ் அசோசியேஷனோட. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நீங்கள் வந்து போடுறதுக்கு மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூ பண்ணுங்கள், இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காப்பி போட்டு நமக்கு எல்லாத்துக்கும் காப்பி போட்டு மார்க் பண்ணியிருந்தார். அதையும் நம்ம இவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அங்கே வந்து சரி அது குறையாக சொல்கிறதுக்கு இல்லை, அவங்க தான் அவ்வளோதான் ஆச்சுங்களா. அதனால் இதை மாதிரி திருமங்கலத்தில் வந்து ஒரு 8 கேஸ் பெண்டிங்னு சொல்லியிருந்தார். இந்த 8 கேஸ் பெண்டிங்கில் அவர் வந்து 5 கேஸுக்கு திருப்பி ரெப்ரசன்ட் பண்ணதுனால போட்டாங்க போல். அப்புறம் நேற்று நம்ம ஃபோன் வந்துச்சு, அங்கேருந்து கேட்டவுடனே சார் இந்த 3 கேஸு எல்டிஏ கேஸு லைஃப் டைம் அரியர்ஸ் அதுக்குமே போட்டு முடிச்சிட்டாங்க சார் அப்படின்னாரு. ஆக தொடர்ந்து முயற்சி பண்ணினா தான் அதை செய்ய முடியுமே தவிர மற்றபடி இப்போ சிவநாத் மாடலாக தான் எடுத்துருக்கிறாரு. நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கணும். சிவநாத்தை கூட்டிகிட்டு போயிட்டு நீ நாளைக்குள்ளே நீங்கள் போட்டாங்கன்னு ஒரு இக்கு வைங்க, அப்போ தான் போட்டுருவாங்க கண்டிப்பாக. அது போட மாட்டாங்கன்னு சொல்ல, நம்மளோட எஃபர்ட்ஸ் தான் கம்மியாக போல தெரியுதுங்கிறதான் திருப்பி சொல்கிறது ஆச்சுங்களா. முருகேசன் கேஸ் வந்து அவர் மனைவி பேருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு நாங்கள் கரெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது அவருக்கு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மூலம் போயிருக்கு, அது வேறு விஷயம். அப்புறம் மூத்தவர்கள் வந்து எத்தனை பேர் அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, சில மாவட்டங்கள்லேருந்து அந்த மாநில மையத்தில் செயற்குழு கூட்டாதது போது வருது, ஓராண்டு சந்தாதார் இத்தனை பேர், 3 ஆண்டு சந்தாதார் இத்தனை பேர், அவங்க சங்கத்தில் ஆயுள் சந்தாதார் இத்தனை பேர் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நம்மகிட்ட என்ன இல்லைன்னா அந்த லிஸ்ட்டு இங்கே மாவட்ட மையத்தில் கிடையாது. ஒவ்வொரு சங்கமும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான். அன்றைக்கி தலைவர் கொடுத்தாருன்னா அவர் இப்போ தான் கொடுக்குறாரு தவிர அந்த லிஸ்ட்டை பார்த்து யார் ஆயுள் சந்தாதார் 200 பேர் இருக்காங்கன்னா 200 பேருக்குள்ள எத்தனை பேர் ஆயுள் சந்தா அபவுட் 4 பேர் இருப்பாங்க. ஆயுள் சந்தா யாரும் ஜாஸ்தி போட போகிறதில்ல. எத்தனை பேர் 3 பேர், எத்தனை பேர் 3 வருஷம், எத்தனை பேர் 1 வருஷம், அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நம்பர் போட்டால் போகிறோம். இத்தனை பேர் எங்கள் கிளையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வேணுங்கிறது ஒரு கோரிக்கை. அடுத்தாப்பில் டெலிஷன் லிஸ்ட் ஒன்று கேட்டிருக்கிறோம். அதை வந்து நீங்கள் சம்மப் பண்ணி என்னென்னு கரெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு டெலிஷன் லிஸ்ட்டை கேட்டிருக்கோம் இல்லையா. 31/3/2025க்கு நமக்கு வந்து எத்தனை பேர் 200 500 அது ஒன்று ஆச்சுங்களா. அதை வந்து கொடுங்க. என்னட்டா ஃபார்ம் 6 and 7 வந்து இருக்கட்டும். ஃபார்ம் 6 and 7 வந்து எல்லா டீட்டெயில்ஸும்
அந்த 6 and 7 கொடுக்குற வருஷத்தில் 31 முடி எத்தனை பேர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ, அதாவது அந்த மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்க அந்த சங்கத்தில் இருக்கிறவங்களோட ஃபுல் லிஸ்ட்டே வேணும்னு கேட்குறாங்க. ட்ரிப்ளிகேட்டில் வேண்டியிருக்கு. அது தயார் பண்ணிக்கிட்டு இருந்தார் தலைவர். அதனால் அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களா? ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை கொடுத்துருங்க. எத்தனை பேருக்கு? 529 பேருக்கு. 529 பேருக்கு. அதில் உங்கள் பேரெலாம் இருக்கான்னு பார்த்துக்கிறீங்க. எல்லா பேரும் இங்கே இருக்கிறவங்க பேர், மற்றபடி நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கவங்க பேர் ஒமிஷன் இல்லாத அளவுக்கு கவனிச்சிக்கிற வேண்டியது அவங்களோட கடமை தான். ஆச்சுங்களா? வருங்க. ஏன் இருக்கா? நம்ம ஒருத்தர் இருக்குங்கிறாரு, ஒருத்தர் இல்லைங்கிறாரு. நடந்துடும். அது சரி சரி. அது சரி சரி. அப்படி ஸ்கிப் பண்ணுறதுல ஓடிடுது. ஆச்சுங்களா? இது 569 பேருக்கு இப்போ லிஸ்ட்டு கொடுக்குறீங்க. அது மாதிரி அடுத்த வருஷம் கொடுக்குற போதும் அன்னைக்கு தேதிக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 31/3/2025. நெக்ஸ்ட் இயர் வந்து 31/3/2026 அன்னைக்கு தேதிக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அது கொடுக்கணும். இப்போ 569 பேர் சிலர் இறந்துருப்பாங்க, சிலர் கூடியிருப்பாங்க. அந்த மாதிரி லிஸ்ட்டு கொடுக்குற போது 31/3/2025 26 எவ்வளோ பேர் இருக்காங்கிற அந்தந்த வருஷம் வாரி கொடுக்கணும். அதை வந்து இல்லை நான் இவ்வளோ தான் கொடுப்பேன், ஏற்கனவே அப்படி தான் கொடுத்துருப்பேன்லாம் சொல்லக்கூடாதுங்கிறது ஏற்கனவே சொல்லி தலைவர்கிட்ட இப்போ தயார் பண்ணிட்டாங்க. ஆச்சுங்களா? அப்புறம் கூடுதல் நாட்காட்டிகள், ஏற்கனவே டைரி வாங்கியிருக்கீங்கல்ல, வாங்கியிருப்பீங்க, ஒரு சிலர் வாங்காமல் இருப்பீங்க. கூடுதல் நாட்காட்டிகள் வந்து இந்த நம்ம ஆஃபீஸ் பேரர்ஸோட பேர், அந்த டீட்டெயில்ஸு, மொபைல் ஃபோனு, அட்ரஸ்ஸு இல்லாமல் அதை வந்து சப்சிக்வெண்ட்டாக நாங்கள் வந்து எலெக்ஷன் நடக்காமல் இருக்கனால பின்னாடி உங்களுக்கு அனுப்புகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மாநகர தலைவருக்கு 11 காப்பி கொடுத்துருக்குறோம். 11 பேருக்கு அவர் டைரி விற்று கொடுத்துருக்காரு. அந்த 11 பேருக்கும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு யார் உங்கள்கிட்ட டைரி வாங்கினாங்களோ அவங்களுக்கு அந்த 11 பேருக்கும் கொடுத்து விட்ருங்க. அதோட காப்பி தான் இது, ஃப்ரீ காப்பி தானே? ஆமாம். இல்லை கொடுத்துங்க. அது அவங்களோட பொறுப்பு, நம்ம ஒன்றும் அதை ப்ரெஸ் பண்ண முடியாது, அவங்களோட பொறுப்பு. ஆச்சுங்களா? அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வருஷத்தில் நம்ம சங்கத்தில் சார் வாங்க 2 தினம் கொண்டாட வேண்டிய கண்டிப்பான தினங்கள். ஒன்று வந்து 1/3 மார்ச் 1 சங்கம் துவக்க நாளாம். சரியா? மார்ச் துவக்கம். அப்புறம் 21/6 சார் வாங்க. 21/6 வந்து அமரர் நாராயணராவ் வந்து அவரோட நினைவு தினம். நம்ம ஸ்தாபகர் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரோட நினைவு தினம் 21/6 கொண்டாடுறோம். ஆனால் சொல்லக்கூடாது, மதுரையை பொறுத்த மட்டும் ஒன்றுமே இல்லை, இன்னாக்ஷனாக இருந்துச்சு. நேற்றா முந்தானத்தா இல்லை, அதுக்கு முதல் நாள் 21 நடந்திருக்கணும். அதான் சார் 21 நடந்திருக்கணும். 5 நாளா 6 நாளா அது வந்து வருஷந்தோறும் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கை தான். அதுக்கு மேலே ஒரு வலியுறுத்தி சொல்ல முடியாது. ஆச்சுங்களா? செய்ய வேண்டியது கடமைங்கிறது. ஒரு சங்கம்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அமரர் அவர் ஸ்தாபகரோட இது நினைவு தினம் கொண்டு வந்து 4 பேர் இருக்க போகிறோம், ஒரு டீ காஃபி வாங்கி குடிச்சிட்டு மாலையை போட்டு ஐயா சாமி இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். அது இந்த தடவை முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோஹாப்பன் திருமங்கலத்தில் அது 21/6 ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி அன்னைக்கு தேதி யோகா தினமும் கொண்டாடிருக்காங்க. யோகா தினம் கொண்டாடுறது பேப்பரில் போட்டு விட்டாங்க, பேப்பர்லேயே வந்துருச்சு. எப்படி பார்த்துங்க? அதனால் அது மாடல் இல்லை, நம்ம தான் மாடலாக இருக்கணும், மதுரை தான் மாடலாக இருக்கணுங்கிறது ஒரு கோரிக்கை, தலைவரோட கோரிக்கை. ஆச்சுங்களா? அடுத்தாப்பில் அமரர் நாராயணராவ் வந்து இந்த மாதிரி அவருக்கு வந்து புதிய சிலை திறக்க போகிறாங்க. திருவள்ளூர் மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிவம்பட்டியில் திறக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அங்கிட்டுலாம் பார்த்தோம், எல்லா மாவட்டத்துக்கும் லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. முடிஞ்சவங்க வந்து பங்கு பெறுங்க. என்னோட ரொம்ப தூரம் இல்லையா, அந்த பக்கத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு ஓகே. ஆனால் நம்ம மதுரை மாவட்டம் சரி, இல்லை தென் மாவட்டங்களுக்கெல்லாம் கிருஷ்ணகிரி ரொம்ப தூரம் இல்லையா, அதனால் வாய்ப்புள்ளவர்களும் கலந்துக்கிறங்க, ஆஃபீஸ் பேரர்ஸ் கலந்துக்கலாம், மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்துக்கலாம் அப்படின்லாம் லெட்டர் போட்டிருந்தாங்க ஜெனரல் செக்ரட்டரி. நம்ம இதிலேருந்து கேட்டோம், நம்ம சத்யநாதன் இருக்கார் இல்லையா டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரர், அவர் கேட்ட உடனே இருங்க அவர் கேட்ட உடனே சார் நான் கலந்துக்கிறேன், ஆனால் என்னால் கன்வெயன்ஸுக்கு ஏதாவது இப்போ நான் யாராவது கூட வந்தால் பரவாயில்லைன்னு சொன்னால், பழைய மாநில தலைவர் இருக்கார் இல்லையா கே ஷாவுல் அமீது, அவரை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்களாம். எந்ததுக்கு? சிவம்பட்டிக்கே. என்னடா பழைய சிறப்பு அந்த சிலையை வந்து புதுமைப்படுத்தி ஒரு புதிய சிலை திறப்பு விழா நடத்துது, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பழைய தலைவர் மாநில தலைவர்கள் மூலம் கண்டிப்பாக அவர் வரணும் அப்படின்னு சொன்னதுனால இவர்கிட்ட சொன்ன உடனே அவரை கான்டாக்ட் பண்ணியிருக்கார். ஷாவுல் அமீது சாரை கான்டாக்ட் பண்ண உடனே அதிகாலை 2 மணிக்கு நீ ரெடி ஆகிறியா? எத்தனை மணிக்கு? அதிகாலை 2 மணிக்கு. ஏன் போக வேண்டிய தூரம் எவ்வளவு? 6.5 மணி நேரம் 7 மணி நேரமாக. கிருஷ்ணகிரினா இங்கேருந்து கிளம்புனோம்னா
அப்படின்னு சொல்லிட்டு இவர் சார் நான் 2 வீலர் 3 வீலர் 4 வீலர்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வேணாம், நானே வண்டி அனுப்புகிறேயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாநில தலைவர் பழைய சாகுலம் இருக்கார் இல்லையா, அவர் இவங்க வீட்டுக்கு டார்டு போடால் என்ன இருக்கி அனுப்பானடியா அனுப்பானில் இருந்து இவரை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக அந்த ஃபங்க்ஷனுக்கே போயிட்டாங்க. அங்கே போய் சேர்றது 9 10 மணி இருக்குமா, 10 மணி இருக்குமா, 10 மணி இருக்கும் போல் 9 கரெக்டாக போயிட்டாங்களாமா. போயிட்டு அவங்க திருப்பி மறுநாள் அன்றைக்கி நைட்டு வந்து சேர்றது 10 மணி 10 மணிக்கு வந்து சேர்ந்தாங்கன்னு சொன்னாங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருமங்கலம் பாயும் போகணும்னு இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த நேர சரியாக ஒத்து வரல, அதனால் அவர் போகலை. அவர் இருந்து 21ஆம் தேதியை கிராண்டாக கொண்டாடிட்டார். நம்ம மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அந்த ஒரு கிளை வந்து சிறப்பாக கொண்டாடிச்சுங்கிறது அது ஒரு செய்தி. இப்போ சிவம்பட்டி போயிட்டு வந்த அந்த அனுபவத்தை ஒரு 2 நிமிஷம் நம்ம சத்யநாதன் விவரிப்பார். சிவம்பட்டி போயிட்டு வந்தீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் போட்டுங்க எல்லாத்துக்கும். இங்கே குடியிருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் தலைவர் செயலாளர் மாவட்ட லெவலில் இருக்கிற தலைவர், மாவட்ட உபதலைவர் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கின்றேன். ஆனால் வந்துட்டு நான் உங்களோட சின்ன வயசு அந்த இதில் வந்துட்டு என்னென்னா, இதுக்கு செம்பட்டிக்கு இவருக்கு சிவம்பட்டிக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஐயாவுடைய திருவுருவ திறக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்போ போகணும்னு ஆசை இருந்தது, ஆனால் போக்குறதுக்கு எப்படின்னு தெரியல. அப்போ தான் ஐயா சாகுலமையார்ட்ட கான்டாக்ட் பண்ணணும். அவங்க சொன்னாங்க, நீ வரையா, நானும் வரேன், எனக்கு கூட நீ கூட வரணும் அப்படின்னாங்க. சரிங்கய்யா, நீங்கள் சொன்ன பெரியவங்க இருக்கிறவங்க பெரியவங்க, நீங்கள் சொன்ன என்ன சொன்னால் அதில் கட்டப்படுறியா. ஆனால் வந்துட்டு என்னென்னா, நைட்டு 2 மணிக்கு ரெடி ஆகிடணும், 2 மணிக்கு வந்தால் தான் போக முடியும். நைட் 2 மணிக்கா? நைட் 2 மணிக்கு என்னப்பா? ஆமாப்பா, வேறு வழி இல்லை. நம்ம 2 மணிக்கு வந்துட்டு 2 அசம்பிள் ஆகி 3 மணிக்குலேருந்து இங்கே தான் ரன்னிங் ஆனாத்தான் நம்ம வந்து 9:30 போக முடியும், அங்கே போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கு எப்பா நீங்கள் வயசில் பெரியவங்க, நீங்களே இதுக்கு ரெடி ஆகும்போதில் நான் அதுக்கு முன்னாடி ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரி நான் 2 வீலரில் நைட்டு ஒரு 1:30 மணிக்கு மேலே கிளம்பி வரேன் அப்படின்னு. 2 வீலரில் வராத, நான் உனக்கு வந்து வர்ற வண்டியவே நான் இங்கே அனுப்பிச்சி விட்றேன், அந்த வண்டியிலேருந்து நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் வந்த உடனே தகவல் கொடுத்துருங்க, நான் வந்து ரெடி ஆகிடுறேன் அப்படி வரும்போது அப்படின்னு. அதே மாதிரி வந்துட்டு தகவல் கொடுத்தாங்க. நல்லபடியாக போயிட்டு வந்தோம். அங்கே வந்து நல்லா சிறப்பாக வந்து நம்ம மாநில தலைவர், மாநில செயலாளர், மாநில பொருளாளர் 3 பேர் அங்கே இது பண்ணிக்கிட்டாங்க. அப்போ மாநில இப்போ தேர்ந்தெடுக்கப்பட புது மெம்பர்ஸ் பூரா வந்து இருந்தாங்க. அங்கே சரியாக பயங்கரமான கூட்டம், அந்த இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் அது சில தரப்புக்கு நிறைய வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 1500 1000 2000 பேர் வந்து ஒரே நேரத்தில் கூடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அங்கே உருவாக்குனாங்க. அந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்தாங்க. ஆனால் ஓய்வூதியர்னு அதில் வரல, எல்லாம் குடும்பம் மாதிரி எல்லாருமே வராங்க. அதே மாதிரி அண்ணன் சொன்னாங்க, அப்பா வந்து மனசு விட்டு சொல்கிறாங்க, ஆள் மெம்பர் இல்லை இது இல்லைன்னு. ஆனால் கூப்பிடும்போது நம்ம எல்லாம் அசம்பிள் ஆனாதே நம்மளுக்குன்னு ஒரு பவர்ஃபுல் தெரியும், ஒரு மதிப்பு இருக்கும், நம்ம யார்ட்டையும் பேச முடியும். அதனால் அங்கே போனோன்னே எல்லாருமே என்னையும் வச்சாங்க. அந்த ஸ்டேஜில் அந்த படங்கள்லாம் இருக்குது. இந்த மூத்தோர் குரல் இந்த வட்டம் வந்திருக்கு, இந்த மாதம் வர்ற மூத்தோர் குரலில் அந்த இது போட்டிருக்காங்க. அந்த ஸ்டேஜில் இருந்தவங்க ஐயா நான் எல்லாருமே இருக்கிற மாதிரி போட்டு இது பண்ணியிருக்காங்க, வரும் மூத்தோர்களில் இருக்குது. அதனால் இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றிணையும் போதில் நம்ம சொந்தங்கள் மாதிரி எல்லாருமே வந்துக்கிட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இங்கே வந்து எல்லாமே நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். பெரியவங்க அப்பா வந்து அப்பான்னு கூப்பிடுவேன். அதனால் வயசுக்கு மூத்தவங்க நிறைய பேர் இருக்குங்க. அதனால் இப்படி இந்த இதில் வந்து எங்களை போல ஆளுகளையும் இளைஞர்களையும் கலந்து இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக நிற்போம். நீங்களே எதுக்கு வேணாலும் கூப்பிடுங்க, வந்து நிற்கிறோம். அதனால் ஐயா சாகுலம் ஐயா மூலமாக இந்த பெரிய ஒரு இது செய்கை நடந்தது. அவர் வயசில் முடியல தள்ளாடுறார். நான் அதுலேயும் வந்துக்கிட்டு பொறுப்பை வந்து அதை கலந்துக்கிறனுங்கிற ஆர்வம் பயங்கரமாக இருக்குது. அவரை கூட்டிகிட்டு போனால் வர்ற அத்தனை பேர் வந்து கும்பிட்றாங்க. ஏன்னா அவர் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஐயா வந்து சாகுலம் ஐயா வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் எல்லா மாவட்டத்திலேருந்து வந்தவங்களும் மாநிலத்தில் அத்தனை பேரும் அவர்கிட்ட வந்து விஷ் பண்ணிட்டு தான் போகிறாங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதனால் அவருக்கும் வந்து போகணுங்கிற ஒரே இது சக்தி போயிடுவோமா அப்படின்னு போகலாம்ப்பா அப்படின்னு வச்சுருந்தோ. அடுத்தது வந்துக்கிட்டு ரெடி ஆயிடுவோம், 2 மணிக்கு ரெடி அதே மாதிரி 2 மணிக்கு ரெடி ஆகி அவர் 2 மணிக்கு அங்கேருந்து ஃபோன் 2 ரெடி ஆகிடுச்சு சத்தி அப்படி நான் 2 மணிக்கு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் வண்டி வந்து போய் 3 மணிக்கு பிக்கப் பண்ணி போயிட்டு வந்தோம். எல்லாம் நம்மளை வந்து நாம் சொல்லிவிட்டு ஒரே வார்த்தையில் மதுரை மாவட்ட சார்பாக பொருளாளரை நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கிறதும் பேசினேன் அந்த சொல்லும் போது கூட. அதனால் வந்து மதுரை மாவட்டத்தில் போகலைங்க இல்லாமல் மதுரை மாவட்டத்தை அங்கே என்ட்ரி கொடுத்து வந்தேன். மதுரை மாவட்ட சார்பாக வந்துட்டு நான் பொருளாளராக நானே வந்துட்டு அதை கலந்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், ஐயா கூட தான் வந்திருக்கேன் அப்படின்னு. சரிங்க சரி அண்ணன் தலைவர்லேருந்து எல்லாருமே சந்தோஷமாக பேசுனாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடச்சிது ஐயா சாகுலம் ஐயா மூலமாக தான். அவங்க இந்த அளவுக்கு வரலைன்னா அப்போதே ஒரு வெறி வருது. இவர் வயசான தள்ளாடுறாங்க, இவங்களே இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கும்போது நம்ம என்ன இளைஞர் கொஞ்சம் நடக்க முடியும், போக முடியும், வர முடியும், நம்ம ஏன் அவங்களோட பக்கவலமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களில் வருது. அதனால் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இந்த
அசோசியேஷன் மூலமாக தானே இந்த வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. அதனால் வந்து அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்படி முக்கியமான காலகட்டத்தில் எல்லாருமே இணைஞ்சு செயல்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். கிளை தலைவர்களை பொறுத்த மட்டும் எல்லாம் ஆதார கிளை ஆஃபீஸ் பேரர்ஸ். அண்ணே 3 சந்தா நீங்கள் 3 சந்தா செலுத்திட்டீங்க, அவர் அண்ணன் செலுத்திட்டீங்க, எல்லாருமே 3 சந்தா செலுத்திட்டேன்னு ரிப்போர்ட்டே கொடுத்தாரு அவர். நிர்வாகிகளுக்கு தான் அது, நிர்வாகிகள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி, அதனால் வந்து 3 சந்தா கொடுத்தவங்களுக்கு நன்றி. மதுரை மாவட்டத்தை இப்போ மாநகரை பொறுத்த மட்டும் 3 சந்தா எல்லாரும் செலுத்தி இருக்கிறீங்க. அது ஒரு ஆதார கிளை நிர்வாகிகள் அனைவரும் 3 சந்தா இல்லாட்டா அது ஒரு ரிப்போர்ட்டாக கேட்குறாங்க. இது தவிர அண்ணன் இருக்காங்க 8th பே கமிஷன். சார் யார் வர்றாங்க பாருங்க. 8th பே கமிஷனில் இப்போ அடுத்தாப்பில் பே கமிஷன் ஆர்டர்லாம் போட்டாங்க, ஆனால் இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வரல. பட் இருந்தாலும் அந்த 8th பே கமிஷனில் வரக்கூடியவங்களுக்கு, இனிமேல் வரக்கூடிய பென்ஷனர்களுக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பென்ஷனர்ஸுக்கு அந்த 8th பே கமிஷனால் எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு அரசல் புரசலாக பேப்பரில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே பேப்பரில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. எப்படி வரப்போதோ, எப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம ஆட்சேபனை பண்ணுறதா இருந்தால் ஆட்சேபனை பண்ணலாம். அதுக்கு நம்ம மாநில சங்கத்துலேருந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் அந்த மாநில சங்கத்தோட இன்ஸ்ட்ரக்ஷன் வலியுறுத்தி நாம் வந்து அதை செய்யலாம். அது வரைக்கும் நாம் எந்த விதமான இதுவும் செய்யக்கூடாது. அதாப்பில் ஒன்று போட்டிருக்கிறாங்க, அங்கேருந்து வந்த கம்யூனிகேஷனில் ஜூலை மாதத்துக்கு பின்பாக நாம் இதை பற்றி யோசிப்போம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாங்க. அதனால் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுது மாநில மையம் அப்படிங்கிறத ஜூலை மாதத்துக்கு பின்னாடி அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த பிறகு நம்ம விரிவாக பேசலாம் என்பதை சொல்லி, ஒரு நிமிஷம், இது சம்பந்தமாக டெல்லியில் உள்ள 30 சங்கங்கள், ராணுவ சங்கங்கள் பிடிச்சுங்க, மிகவும் வலிமையான சங்கங்கள் சேர்ந்து வந்து ரிட்டு போட்டு இது 8 வாரத்துக்குள்ள மத்திய அரசு பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டு வாங்கிட்டாங்க. ரிட்டு போட்டு 8 வாரத்துக்குள்ள மத்திய அரசு பதில் தரணும், வரணும்னு. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். பென்ஷனே கிடையாது, டிஏ கிடையாது, தெரியுமா? அண்ணே டெல்லி நியூஸ் சார், பாஸ் பண்ணுங்க. டிஏ கிடையாது. அதாவது 2025 ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து நான் இருங்க ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாதீங்க. அப்படின்ற ஒரு ஆக்டை போட்டு நேற்று வரையிலும் இருந்த பென்ஷன் சம்பந்தப்பட்ட அத்தனையுமே பேன் பண்ணிட்டாங்க. டிஏ கிடையாது, பஞ்சப்படி கிடையாது, பென்ஷன் கிடையாதுன்னு சொல்லலை, அந்த பீரியடை சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிருந்தால் அவங்களுக்கு உண்டு, இல்லைன்னா இல்லை. அதுதான் சார் சொல்றது கரெக்டு. அந்த ஆக்ட் இதில் வந்திருந்தது நான் முழுமையாக படித்தேன். இது நேற்று சார், அது அந்த ஆக்டை தான் நீங்களும் சொல்கிறீங்க. ஆக்டில் இதெல்லாம் சொல்லியிருக்கு, அவன் கரெக்டாக சொல்லியிருக்கான். அதாவது 8th பே கமிஷன் வந்து 1/1/2026 அமுல்படுத்தப்படும். அப்படி அமுல்படுத்தப்படும் போது இந்த 8th பே கமிஷனில் வரக்கூடிய நம்ம எப்பயும் 2.56, 1.86, 2.57 பெருக்கும் பாரு, இந்த மாதிரி பெருக்கல் வந்து எக்ஸிஸ்டிங் பென்ஷனருக்கு கிடையாது. அந்த ஆக்டில் டிஏவை பற்றியோ மற்ற எதை பற்றியுமே சொல்லலை. பட் 8th பே கமிஷனுடைய பெனிஃபிட் வந்து எக்ஸிஸ்டிங் பென்ஷனர்ஸுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த ஃபைனான்ஸ் ஆக்டை எதிர்த்து 30 சங்கங்கள் வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டு போட்டு 8 வாரத்துக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லி ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதை வந்து பதில் கொடுக்க மாட்டான். இப்போ இவனுடைய அதாவது பீகாருடைய எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி தான் பதிலே கொடுப்பான். நீங்க சொல்றது நான் தான் மெசேஜ் அனுப்புறவா? ஒரு நிமிஷம், உங்களுக்கு மெசேஜ் நீங்க சொல்ற விஷயங்கள் பூராமே முதல்ல. ஆனா நேற்று ஆக்ட் ஃபைனான்ஸ் ஆக்ட் 2025 எந்த பார்லிமெண்ட் கூடிச்சு நேற்று ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காங்க சார். இல்லையே, பத்திரிகை காலையில் எல்லாருமே பார்த்துட்டு தான் வரோம். யாராவது இருந்துச்சா சொல்லுங்க. ஃபைனான்ஸ் ஆக்ட் 2025 ஒரு சட்டத்தை இல்ல, அதை எதிர்த்து கேஸ் போடணும், அதை எதிர்த்து போடணும். அப்படிதான் கரெக்ட். நம்ம மாவட்ட துணைத் தலைவரும் சொன்னாங்க, பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா 30Sன்னு ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. 30S சங்கம்னு ஒன்று வச்சுருக்காங்க சார். 30S சங்கம்னா என்னென்னு இவருக்கு தெரியாது. ஜென்ரல் செக்ரட்டரி வந்து எதேச்சே அந்த மாதிரி அவங்க அப்பீல் கொடுத்துருக்குறாங்க, ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார் மோகன் சார். அது வந்து ஒரு 20 நாளைக்கு முந்தைய வந்துருந்துச்சு. வந்த உடனே இதை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மதுரை மாவட்ட மையத்துலேருந்து எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணோம். கம்யூனிகேட் பண்ண ஒரு 5 நிமிஷத்தில் ரெங்கராஜ் இருக்கார் இல்லையா,
அவர் ஃபோன் பண்ணுறாரு, யார் இது உங்களுக்கு அனுப்பிச்சது அப்படின்னு கேட்டார். சார் ஜென்ரல் செக்ரட்டரி தான் அனுப்பிச்சிருந்தாங்க. 30 எஸ்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா அப்படின்னாரு. 30 எஸ்ங்கிறது ஐஏஎஸோ ஐபிஎஸோ அவங்க தனியாக ஒரு சங்கம் வச்சுருக்கிறாங்க. அதில் டோட்டல் மெம்பர்ஸே வெரி மினிமம் லெவல் தான். அவங்க போட்டு ஒரு கேஸை வாங்குறாங்கன்னா எல்லாத்துக்கும் இது பொருந்தும்னு தெரியுமா, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னார். இதை போய் ஜென்ரல் செக்ரட்டரி போய் நம்ம விசாரிச்சுட்டு இருக்க முடியுமா? அதனால் 30 எஸ்ங்கிற சங்கம்ங்கிறது அது தனியாக சார். அதில் வந்து ஜாஸ்தி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கிடையாதான். இப்போ பென்ஷனர்ஸ் டோட்டல் எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி கிடையாதான். அவங்க தான் இதை அப்பீல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து 8 வீக்ஸா 8 வீக்ஸு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு தகவல். எப்படியா இருந்தாலும் எது வந்தாலும் நம்ம அப்சார்வ் பண்ண தான் போகிறோம். அதனால் வந்து இதெல்லாம் தகவலுக்காக உங்களுக்காக சொல்லப்படும் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர் தன் விரிவான உரையை நிறைவு செய்து கொள்கிறார். நன்றி, வணக்கம். சார் ஜெயராம், அதாவது நாங்கள் ஜெயராமன்னு நாங்கள்லாம் இந்த முன்னாடி ஒரு கூட்டமைப்பாக இருக்கிற போது, நிர்வாகத்தில் இருக்கிற போது ஒருத்தர் இறந்தால் வேன் பிடிச்சிக்கிட்டே ஒரு 10 பேர் போய் மாலை போடுற வழக்கம் முக்கியமான. ஆனால் அது வந்து இப்போ வந்து மாவட்ட தலைவரும் ஜெயராமன் மட்டும் சேர்ந்து போயிடுறாங்க. நம்ம சங்கத்தை பொறுத்தளவில் தலைவர் மட்டும் ஒருத்தர் போய் மாலை போடுறாரு. அதாவது இனிமே வர்றபோது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மாவட்ட நிர்வாகிகள் சேர்ந்து 7 பேரும் சேர்ந்து ஒரு ஓலை பிடிச்சாவது போய் ஒரு மாலையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவட்ட நிர்வாகிகளை கேட்டுக்கிறேன். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இதை பொறுத்த மட்டும் மாவட்ட நிர்வாகி தான் போகணும் அப்படிங்கிறது கண்டிஷன் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மாவட்ட நிர்வாகி வந்து டைரக்ஷன் தான் கொடுப்பார். ஐயா அந்த மாதிரி இறந்து போனாரா, என்னடா இப்போ இருக்க மாவட்டத்தில் இருக்க எல்லா ரெவன்யூ ஆஃபீஸர்ஸோ இல்லை இதில் சேர்ந்து சங்கத்தில் சேர்ந்த எல்லாருக்குமே இவருக்கு தெரியாது. இருந்தாலும் அதையும் மீறி முடிந்தவரை நம்ம துணைத் தலைவர் சொன்னார், சார் நான் வர்றேன் சார், போயிடுவோம் சார் அப்படிம்பாரு. அதனால் அண்ணன் சொன்ன மாதிரி 2 பேர் தான் போவாங்க அப்படிங்கிறது இல்லை. வேறு யாரும் கிடைக்காத பட்சத்தில் போகணுமே அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிறதுனா மாவட்ட தலைவர் போனார். தவிர இப்போ அடுத்தாப்பில் நேற்று இறந்தவர் நம்ம ஆறுமுகம் இறந்தது. இப்போ இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு போகணுமே எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டது. ஒரு வேன் பிடிச்சிட்டு அதை செயல்படுத்துங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் என்பதை சொல்லி அமைக்கிறார் மாவட்ட தலைவர். வேறு யாரும் ஒன்று சொல்லுங்கள். அது பேன் பண்ணியாச்சு. என் பேர் ராமச்சந்திரன். நான் சிவில் அசிஸ்டண்டாக இருந்து தமிழ்நாடு பழனி. நேற்று நான் கேட்ட நியூஸு 72 இது அமல்படுத்தப்பட்டது. இதை வந்து இதை ரினியூவல் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இதை கொண்டு வந்தோம். 2025 நாங்கள் இப்போ கொண்டு வந்தது அதுதான். இதை வந்து இளைஞர்களில் பொய் பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதுங்கிறத நேற்று அந்த ஃபோனை எடுத்து வர வாங்கிட்டேன். ஃபோனை விட்டுட்டு வந்துட்டேன். இல்லைன்னா ஃபோனை காமிப்பேன் போட்டுக்காங்க அந்த இதை நான் கேட்டே நான் திருப்தி அடைஞ்சேன். விடாமல் கேட்டுக்கிட்டே இருப்பேன். தப்பாகவும் வரும், ரைட்டாகவும் வரும். இது வந்து 72 அதுக்கு அது விசாரிங்க. 72 இது அமல்படுத்தப்பட்டதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. நகராட்சி ஜட்ஜ்மெண்ட் தான் சார். நகராட்சி ஏற்றிவிட்டு சட்டத்தை வாபஸ் வாங்காம எல்லாமே கிடைக்க முடியும் எப்படி நம்புறீங்க? சட்டத்தை ஏற்றியாச்சு. சட்டத்தை பார்லிமெண்ட் ஃபைனான்ஸ் ஆக்டுக்குள்ள கொண்டு வந்து அதைத்தான் சொல்ல வந்தேன். ஃபைனான்ஸ் ஆக்டுக்குள்ள கொண்டு வந்தால் சுப்ரீம் கோர்ட்டே தலையிட முடியாது. யாருமே தலையிட முடியாது. கேஸே போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. வர செய்திகளை வாட்ஸ்அப் செய்திகளை நம்பிக்கிட்டு 4 மாசம் பென்ஷன் கொடுப்பாங்க. யாருமே உள்ள தலையிடவே முடியாது. கலந்து கொண்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கும் சொல்லியாச்சு. ஆரம்பா இளங்கான கந்தசாமி 3 பேருக்குமே கூட்டத்தில் பேசுங்க, கோரிக்கை அப்படியே பேசுங்க. அதெல்லாம் மாற்றங்கள் நேற்று நடந்தது என்ன தெரியுமா? யாருமே தலையிட முடியாது. ஃபைனான்ஸ் ஆக்ட் 2025 ஃபைனான்ஸ் ஆக்ட் நம்ம போட்டு அண்ணா கொஞ்சம் இருக்குண்ணே.
கோர்ட்டுக்கோ யாருமே போக முடியாது. அதில் வந்து இப்போ டிஏ கிடையாது அப்படின்ட்டாங்க. ஐயா கொஞ்சம் இருங்க, அவர் பேச முடியட்டும், பேச முடியுங்க. ஃபைனான்ஸ் ஆக்ட் அந்த மாதிரியா யாருமே தலையிட முடியாது. சாதாரண பேசிப்போ எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அது வரமாட்டேங்குது. கலைஞர் நிறைய கோணம் இருக்கு, அந்த இதை சரி பண்ணணும். பேசி மாதம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அது அதை பார்த்து உங்களோட இதில் சேர்த்துருங்க. பார்த்து அதாவது களஞ்சியம் மேப்பை பொறுத்த மட்டும் நிறையா செய்திகள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது இண்டிவிஜுவலாக அப்படிங்கிறத ஒரு செய்தியாக போட்டிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா 2ஆம் மாதம் பென்ஷன் பே ஆஃபீஸில் மீட்டிங் நடந்தோட அந்த மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் வந்துருந்துச்சு. அதில் நாமினேஷன் நாங்கள் அதில் தாக்கல் பண்ண முடியலன்னு ஒரு பென்ஷன் அசோசியேஷன் கேட்டிருக்கிறாங்க. களஞ்சியம் மேப்பில் தனியார்கள் வந்து நேரடியாக டைரெக்டாக வந்து அதில் வந்து ஏற்றிக்கிற முடியாத பல செய்திகள் இருக்குது. இதுக்கு வந்து இந்நேரம் நீங்கள் நாடலாம், அப்படி இல்லாட்ட சம்மந்தப்பட்ட ட்ரெஸரி தான் அணுகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங்கில் வந்திருக்கு. அது ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியா? அந்த இதில் இது வந்து மஸ்டர் போடுறதுக்கு வந்து நான் போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்தது இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு எல்லாமே வரும்னு அப்படி சொல்லி போட்டு பார்த்தேன். வரல, அதுவும் வரல. அதுக்கு வரல. நான் இதை போட்டு பார்த்தேன். 2 நம்பர் தர்றாங்க, 2 நம்பர்லையும் வரல. மாவட்ட தலைவர் ஒரு நாளைக்கு போர்டு வச்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா நல்லது. அவர் சொல்லி கொடுக்கறது ரெடியாக இருக்க, வர்றதுக்கு ஆளுங்க வேணுமே. இப்படி ஒரு 20 பேருக்கு சொல்லி கொடுத்தா கூட போதும். ஆமாம் போதும், நாங்களும் ஆப்ரேட் பண்ணி சரி போதும். தீர்மானம் சேர்த்துக்கலாம். நன்றி சொல்லுங்கள். இச்செயற்குழு கூட்டத்தில் திரளாக கலந்து கொண்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநகர நிர்வாகிகளுக்கும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.